சார் நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு கல்லூரி சாலைக்கு வந்துட்டு காலேஜ் லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஜெய்சங்கர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஜெய்சங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் நடிகர், அவர் பேரை வந்து வச்சிருக்காங்க சார். என்ன சார் காரணம்? என்ன காரணன்றது அவங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு இது போல் இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்களை கௌரவிப்பது, அவர்களின் பெயரில் சாலைக்கு அவங்க பெயரை வைக்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள இந்த அரசாணையிலே பார்த்தோன்னா, திரு ஜெய்சங்கர் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராகவும் பிரபல நடிகராகவும் இருந்தார் என்றும், மக்கள் கலைஞர் என்றும், தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் அழைக்கப்பட்டவர் என்றும், முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர் என்றும், அதனால் அவரோட பேரை வந்து இந்த ரோடுக்கு வைங்க என்று அவருடைய மகன் டாக்டர் விஜய்சங்கர் என்பவர் கோரிக்கை விடுத்திருக்கார். அந்த அடிப்படையில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சங்கர் ஜேம்ஸ் பாண்டா நடித்ததுனால தமிழ் மக்களுக்கு, தமிழ் சமூகத்துக்கு எதனா நன்மை நடந்ததா? ஜெய்சங்கர் நான் ரிசர்வ் வங்கியில் கவர்னராக இருந்தேன். தமிழ் மக்களுக்கு ஜேம்ஸ் பாண்டா நடித்து காட்டணுன்ற அந்த உன்னத நோக்கத்துக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்ட்டு நடித்தாரா? எல்லா நடிகரும் காசு வாங்கிட்டு தானே நடிக்கிறான். சொல்லு, ஓசியில் நடிக்கிறான் அவனது. எல்லா துறைகளையும் எல்லா வேலைகளையும் விட அதிக சம்பளம் ஈட்டுபவர்களாக நடிகர்கள் இருந்து வருகிறார்கள் இல்லையா? அப்போ ஜெய்சங்கர் மட்டும் என்ன வித்தியாசமானவர்? இந்த ஜெய்சங்கரோட மகன் டாக்டர் விஜய்சங்கர் இருக்கார்ல, இவர் ஒரு சங்கி, ஆர்எஸ்எஸ் பிரமுகர், மோடி அவர்களுக்கு நெருக்கமானவர், பிஜேபி பிரமுகர்களோடெல்லாம் நெருக்கமானவர். அவர் சொல்கிறாருன்னு அந்த தெருவுக்கு ஜெய்சங்கர் சாலை பேர் வைக்கிறாங்க. சரி, உங்கள் அப்பா தான் பெரிய சமூக சேவர், தமிழ் திரையுலகுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாருல்ல அவங்க பையன் விஜய்சங்கர். அப்போ உங்கள் அப்பாவோட இல்லத்தை நீ நினைவில்லமாக தானே மாற்றணும் இல்லையா? உங்கள் அப்பா பெரிய சேவை செஞ்சுருக்காரு, அதை நினைவில்லமாக மாற்றணும் அந்த தெருவில் குடியிருக்கிற வீட்டை இல்லையா? பாம்பே பிரேசியர்னு ஒரு ஹோட்டலுக்கு வாடகை விட்ருக்காங்க. சென்னை நகரோட வெளியே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது ஒன்று. ஒரு நாள் போகலாங்க. என்னப்பா, நீ ஹோட்டல் வாடகை விட்டுட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிற, அதுக்கு அவர் அங்கே குடியிருந்தான்றதுக்கு அந்த தெருவுக்கு பேர் வைக்கணுமா? கல்லூரி சாலைன்னா அங்கே பேர் இருக்குது, இருந்துட்டு போகுது. 100 வருஷமாக கல்லூரி சாலையாக அது அறியப்படுகிறது. இப்போ எதுக்கு அது ஜெய்சங்கர் சாலையாக அறியப்படணும்? இதே மாதிரி எஸ்வி சேகர் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவங்க அப்பா பேர், அரசு தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமனோட அப்பா பேர் ஒரு தெருவுக்கு. அதில் ஒரு சிறு திருத்தம், அந்த முழு சாலையும் அவ்வை சண்முகம் சாலை என்று இருந்ததை அவ்வை சண்முகம் பேரை எடுத்துகிட்டு இவங்க பேரை வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது திருத்தினாங்க. அவ்வை சண்முகம் சாலையில் அந்த மொத்த ரோடில் ஒரு பகுதி, எங்கள் அப்பா குடியிருந்த வீட்டோட அந்த ஒரு பகுதி தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வை சண்முகம் குடியிருந்த பகுதி இன்னும் அவ்வை சண்முகம் சாலையாகவே இருக்கிறது என்று சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் எதற்கு பெயர் மாற்றுகிறீர்கள்? தமிழ்நாட்டு பேரவே மாற்றிட்டு கலைஞர் நாடுன்னு மாற்றினா செய்வாங்க, யோசிக்காமல் செய்வாங்க. அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தால் செஞ்சுருவாங்க சார். குறைஞ்சபட்சம் சார், இப்போ ஜாதிகள் பெயர் கொண்ட தெருக்கள்லாம் இருக்கு, அதை மாத்திட்டு வச்சீங்கன்னா பரவாயில்ல. இன்னொன்னு, இப்போ இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இறந்து போறாங்கல்ல, ஜகுபர் அலியா இருக்கட்டும், இப்போ இந்த தேனியில சசிகுமாரா இருக்கட்டும், வைங்க. அவன் சமூகத்துக்காக உயிரை விட்டுருக்கான் இல்லையா? நீங்க இப்போ இந்த சசிகுமார் தேனியில இறந்து போன அந்த சசிகுமாரை கேட்டீங்கன்னா சாதாரண பைக் மெக்கானிக். ஆனால் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக போராடி உயிர் நீத்திருக்கிறான். சசிகுமாரின் பெயரை ஒரு சாலைக்கோ ஒரு ஊருக்கோ வைப்பதில் எனக்கு மிகுந்த உடன்பாடு. அவன் இந்த சமூகத்துக்காக உயிரை விட்டுருக்கான். ஜெய்சங்கர் என்ன பண்ணாரு? பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சசிகுமார், ஜகுபர் அலிலாம் வரலாற்றிலேயே மறைக்கப்பட வேண்டிய அதுதான் நோக்கம். எனக்கு இது சிவாஜி கணேசனுக்கு செலவு வச்சதுலேருந்தே எனக்கு இந்த சிந்தனை உண்டு. என்ன அவர் செஞ்சிட்டாரு? கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு, துட்டு வாங்கிட்டு நடிச்சார் இல்லையா? ஓசிலே நடிச்சார், தஞ்சாவூரில் 2 தேட்டர் கட்டினார், விற்றுட்டார். அதை மவுண்ட் ரோடில் ஒரு சாந்தி தேட்டர் ஒரு தேட்டர் கட்டினார், சம்பாரிச்சார். டி நகரில் ஒரு மிகப்பெரிய வீடு, அவர் வீடு அங்கே இருக்கிறது என்றால் செவாலியே சிவாஜி தெரு. அது பத்தாதுன்னு இங்கே பீச்சுக்கு பக்கத்தில் சிலை. அதுக்கப்புறம் சிவாஜிக்கு மணிமண்டபம் அவங்க குடும்பத்தினர்லாம் கோரிக்கை கொடுத்தாங்கன்ட்டு ஓன் துட்டில் அந்த டி நகர் வீட்டை இஷ்டு சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டுங்கயா. அது கூட இப்போ ஏலத்துக்கு வந்துச்சு நடுவில். ஞாபகம் இருக்கா? அந்த வீடு வச்சுருக்கீங்கல்ல, சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டினா இடத்த இடிச்சிட்டு நீ வீடு கட்டு. திரு சோபன் பாபுக்குலாம் செலவு வச்சிருக்காங்க, அவங்க இடத்துல வச்சிருக்காங்கம்மா. சோபன் பாபுவின் இடம் அது, அங்க வச்சிருக்காங்க. அவங்க காசுல அவங்க செலவு வச்சுக்கிறாங்க. மக்கள் பணத்துல எதுக்கு வைக்கிறீங்க? அதை வேற இடிக்கணும்லாம் போய் வழக்கு போட்டாங்கல்ல. அவங்க வீட்டுல அவங்க செலவு வச்சிருக்காங்க. அது எப்படி சோபன் பாபுக்கு செலவு வைக்கலான்ட்டு இவங்க போய் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்போ கோர்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அங்கே நெல்சன் மாணிக்க ரோட்டில் போனீங்கன்னா இப்போதும் அந்த சிலை இருக்கிறது. அது போல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த ஜெய்சங்கரோட மகன் அந்த பாம்பே பிரேசியர் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு வாசலில் ஜெய்சங்கரை ஜேம்ஸ் பாண்ட் போல் சித்தரித்து ஒரு சிலையை உங்கள் செலவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன செஞ்சுட்டாருப்பா? என்னப்பா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு ஜெய்சங்கர்? சொல்லுங்கள்.
யோசிச்சு பாருங்க நல்லா. அதுவும் காலேஜ் ரோடுன்றது ரொம்ப அழகான பேரு. ஆ. அங்க நிறைய காலேஜ்கள் இருக்கு. ஆ. WCC. அதனால தான் அந்த கல்லூரி சாலை பெயர் வருகிறது. அந்த WCCக்கு எதிர்க்க தான் அந்த பாம்பே பிரேசியர் ஹோட்டல் இருக்குது. எதுக்கு இந்த பேர்லாம் வைக்கிறீங்க நீங்கள்? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அடுத்த ஆட்சி வந்தாங்கன்னா சித்தரஞ்சன் சாலையை MK ஸ்டாலின் தெரு அல்லது சபரிசன் சார் தெருன்ட்டு பேர் மாற்றுவாங்க. எனக்கு உண்மையிலேயே இந்த சினிமா நடிகர்கள்லாம் ரொம்ப எல்லாம் க்ளோரிஃபை பண்ணக்கூடாது தம்பி. துட்டு கொடுத்து தானே படம் பார்க்குறோம், சிரிக்கிறான், நல்லா இல்லைன்னா மொக்கப்படம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதை தாண்டி சமூகத்துக்கு அவங்க அளிக்கிற கான்ட்ரிபியூஷன் என்ன? சார் இப்போ சார் இது ரொம்ப அமைதியா அவங்க பண்றாங்க. பெரிய அளவுல சமூகத்திலையும் கிளர்ச்சிகள் ஏற்படல. அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா சமூகத்தை சமநிலையா வச்சுக்கணும், சமூக நீதியோட வச்சுக்கணும்னு நினைச்சா ஜாதி பெயர்களை மாற்ற முடியும் தானே சார்? ஜாதி பெயர்களை மாற்றவொடனே பெரும்பாலும் மாற்றிட்டாங்கம்மா. கருணாநிதி முதல்வராக இருந்த போதே பெரும்பாலான இந்த இது நீங்கள் இந்த பாரிமுனைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், தம்புச்செட்டி தெருன்னு சென்னையை பத்தி நான் பேசல சார், தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றேன். அவ்வளோ ஃபுல்லாக பண்ண முடியும். பெரும்பாலும் ஒரே அரசாணையில் அது செய்யப்பட்டு விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி எதுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு சாலையோட பெயரெல்லாம் எதுக்கு மாற்றுறீங்க? ஜெய்சங்கர் ரோடுன்னு இன்னும் இருக்கு சார், சொன்னா அது சிக்கலாகும். ஆனா இருக்குது இன்னமும் பெயர்கள்லாம் சில இடங்களில் இருக்குது. நான் இதெல்லாம் தேவையில்லாத சென்னையிலே வேலை பார்த்துருக்கேன் நான். அப்போது உங்களுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணோன்னா தமிழ்நாடே நமக்கு சொந்தன்ற நினைப்பு இருக்கிறதுனால தானே இஷ்டத்துக்கு உங்கள் தெரு பேரெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அந்த ஹோட்டல் வச்சிருக்கிறானே, அங்கே வாடகை ஒரு ஹோட்டல் வச்சிருக்கானே, அவன் ஜெய்சங்கர் ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சானாயா? அவங்க உங்கள் அப்பா பில்டிங்கில் தானே வச்சிருக்கிறான் அவன் ஹோட்டலு, ஜெய்சங்கர் ரெஸ்டாரண்ட் வச்சா லோக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பாம்பே பிரேசியர்னு அவன் வச்சிருக்கிறான். அது எப்படி இருக்கு கேக்குதுக்கு? அந்த கட்டடத்திலே ஹோட்டல் வச்சிருக்கிறவன் பேர் வைக்கலையே, அந்த தெருவுக்கு ஜெய்சங்கர் பேருன்னு வைக்கணுமா? இதனால தான் சொல்கிறேன், இவங்க போகணும்ப்பா. இவங்களுக்கு தமிழ்நாடே சொந்தன்ற நினைப்பு இவங்களுக்கு இருக்குது சார். இந்த கோவில் நிதியில் வந்துட்டு கல்யாண மண்டபம் கட்டுறதா ஒரு திட்டம் இருந்துச்சு. அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அதே சார், கோயில் நிதி எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறாங்க, மக்கள் எல்லாம் போயிட்டு இலவசமாக போயிட்டு கல்யாணம் முடிக்க போகிறாங்க. இதுக்கு எதுக்கு சார் நீதிமன்றம் தடை விதிக்கணும்? கரெக்ட், நியாயமான கேள்வி. அது இப்போ கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அது வசதியாக இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். அப்போ மண்டபம் எங்கே இருக்கணும்? கோயில் பக்கத்தில் இருக்கும் சார். பழனி கோவில் நிதி எடுத்து ஆண்டிப்பட்டியில் கல்யாண மண்டபம் கட்டலாமா? 110 கிலோமீட்டர். சொல்லுங்கள், இப்போ நீ தானே சொன்னேன், நல்ல விஷயம் தானே? என்ன இல்லை சார், நேற்று பேசணுமா? திருவல்லிக்கேணியில் டாய்லெட் வசதி கூட இல்லைன்ட்டு நேற்று பேசணுமா? கபாலீஸ்வரர் கோயில், திருவல்லிக்கேணி கோயில், இன்னொரு திருவான்மியூரில் இருக்க இன்னொரு சிவன் கோயில் ஒன்று, அது பேசணுமா? நார்மலாக மண்டபத்தில் பண்ணாமல் கோயிலில் பண்ணுறவன் எதுக்கு பண்ணுறான்? காசு இருக்காது. அங்கேயும் கல்யாண மண்டபம் வச்சு பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக கட்டுவீங்க, வாங்குவீங்க, அனுமதிப்பீங்க. இங்கேன்னா நீங்கள் பெரிய பெரிய கோயில், இந்த கல்யாணத்தை பண்ணுற கோயில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி பெரிய இந்த தூண் வச்சு ஹால் மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் நல்ல முகூர்த்தம் நல்லா பார்த்தா 50 ஜோடி தாலி கட்டிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? அவன் பண்ணிட்டு போய் காசு இருக்கிறவன் வேறு இடத்துல ரிசப்ஷன் வைக்கிறாங்களா? எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க. கோவிலில் ஒரு திருமணம் இருக்கும், போய் ஒரு ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரைட்டா? இப்போ எதுக்கு கல்யாண மண்டபம் கட்டுற சொல்லு? சரி, ரைட்டு. பழனி தண்டாயுதபாணி கோவிலின் நிதியை எடுத்து திருமண மண்டபம் கட்டுகிறீர்கள். எங்கே கட்டணும்? அங்கேயே தான் சார் கட்டணும். 110 கிலோமீட்டர் தாண்டி ஆண்டிப்பட்டியில் எதுக்கு போய் கட்டுறீங்க சொல்லுங்க? கொளத்தூர்ல காலேஜ் கட்டினாங்க, புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆண்டிப்பட்டியில இவங்க ஏன் கட்டணும்? பழனி கோவிலில் இருக்கிற அந்த நிதி கண்ணை உறுத்துதுமா. ஒரு 80 கோடி சர்ப்ளஸ் நிதி இருக்குது, எடுத்து மண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணேன்னா அந்த ஒரு கன்சல்டன்ட் அப்பாயின்ட் பண்ணலாமா அதுக்கு? ஆமாம். கட்டிட்டு MK ஸ்டாலின் கல்யாண மண்டபம் பேர் வைக்கலாமா? அப்படி வைக்க முடியாது, அதை பண்ண மாட்டாங்க. கலைஞர் கல்யாண மண்டபம் அதுவும் வைக்க முடியாது. கோவில் நிதியில் கட்டுறீங்கல்ல, பழனி கோவில் திருமண மண்டபம் என்று தான் வைக்க வேண்டும். அந்த தப்புலாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், விரிவாக வந்து இந்த திரு பழனிசாமி அவர்கள் கோவில் நிதியில் கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த அறநிலைத்துறை சட்டம் என்ன சொல்கிறது, கோவில் தொடர்பான விதி என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு தான் இந்த கோவில் நிதி எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுற சோழியெல்லாம் விட்டுருங்க என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. நான் அது ரொம்ப லெங்க்தியாக இருக்கும், அதனால நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. உபரி நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. உபரி நிதியை தானமாக செலவு செய்ய வேண்டும், முதியோர் இல்லங்கள் கட்ட, அதாவது சேவைக்காக பயன்படுத்த வேண்டும், இந்து மதம் தொடர்பாகவும் சேவைக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று அதில் இருக்குது, அந்த சட்டத்தில் இருக்குது. கல்யாண மண்டபம் கட்டுறது எப்படி சேவையாகும்? கல்யாண மண்டபம் நீ கட்டினா எப்படி அது காசு வாங்க போகிற? அது சேவை இல்லை, அது வசூல். இப்போ அதே வந்துட்டு இலவசமாக வந்து நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அந்த மண்டபத்தில்னு சொன்னால் அது ஓகேவா சார்? ஃபஸ்ட்டு மண்டபமே கட்டக்கூடாது. உங்களோட நோக்கமே அங்கே இலவசமாக திருமணம் செய்து வைப்பது தான் எங்களோட நோக்கம்னு சொல்லியிருந்தா கூட தே வுட் ஹவ் ஹேட் அ குட் கேஸ் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறது. இங்கே பாருங்கள் சார், நாங்கள் மண்டபம் கட்டுறோம், ஆனால் அந்த மண்டபத்தில் அத்தனை திருமணமும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யூ ஹாவ் அ குட் கேஸ். அப்படிலாம் இங்கே சொல்லலை. நடைமுறைப்படுத்துவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. கிடையாது, அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கணும்ல, அது பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பழனி கோவிலுக்காக கல்யாண மண்டபத்தை தேனியில் ஏன் கட்டுகிறாய்?
என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ உங்களோட நோக்கம் தவறு என்பதை புரிந்து கொண்டு அது தொடர்பாக வெளியிட்ட அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. சொல்லிவிட்டு அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எலுசிடேட் பண்ணுறாருங்க. பாருங்கள், கோவில்ன்றது ஒரு குழந்தை. சட்டத்தின் பார்வையில் கோவில் என்பது குழந்தை. ஒவ்வொரு கோவிலும் ஒரு குழந்தை. அந்த கோவிலோட கார்டியன் நீதிமன்றம் அதில் எழுதுறாரு. அப்போது அந்த மைனரோட நலனை பாதுகாக்கிறது நீதிமன்றத்தோட கடமை. அரசோட கடமையும் இதுதான். அதை நீங்கள் ஒழுங்காக செலவிடப்படுகிறதா என்பதை மேனேஜ் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அதை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறது உங்கள் வேலை இல்லை. மூடிக்கிட்டு போய் வேலையை பாருங்கள் என்று நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு பிறப்பித்து விட்டது.